உலக புகழ்பெற்ற சிவ வழிபாட்டுத் தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சமீப காலமாக செங்கல் வைத்து வழிபாடு என்ற புதிய நம்பிக்கை பக்தர்களிடையே வேகமாக பரவி வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் பக்தர்கள் இந்த நடைமுறையை அதிக அளவில் கடைபிடிப்பதால் செங்கல்கள் குவிந்து வருகின்றன. அண்ணாமலையார் கோவிலில் கடந்த சில நாட்களாக செங்கல்களை அடுக்கி வைத்து வழிபாடு செய்யும் முறை அதிகரித்து வருகிறது. ஆந்திர மாநிலத்தில் இருந்து வரும் பக்தர்கள் இக்கோயில் வளாகத்தில் செங்கல்களை அடுக்கி வைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த வழிபாட்டின்படி பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை மனதில் நினைத்து ஒரு செங்கல்லை எடுத்து குறிப்பிட்ட இடங்களில் வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். வீடு கட்டுதல், நிலம் வாங்குதல், குடும்ப பிரச்சனைகள் தீருதல் போன்ற வேண்டுதல்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையால் பலர் இந்த செங்கல் அடுக்கும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தினமும் ஏராளமானோர் இந்த முறையை பின்பற்றத் தொடங்கியுள்ளனர். இதனால் கோவில் சுற்றுப்பகுதிகளில் செங்கல்கள் குவிந்து காணப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் பணியாளர்கள் செங்கற்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வழிபாட்டுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் இல்லை என்றும் கோவில் நிர்வாகம் இதுபோன்ற செயல்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிகழ்வு சமூக வலைத்தளங்களிலும் வைரலாகி பக்தர்களிடையே கலவையான எதிர்வினைகளை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல் வைத்து வழிபாடு செய்யும் ஆந்திர பக்தர்கள் இந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்படும் விஷயமாக வருகிறது. சில இடங்களில், குறிப்பாக திருவண்ணாமலை போன்ற ஆன்மீக மையங்களில் ஆந்திராவிலிருந்து வரும் பக்தர்கள் செங்கல்லை வைத்து ஒரு தனித்துவமான முறையில் வழிபாடு செய்வது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த வழிபாட்டின்படி பின்னணி என்ன? பொதுவாக செங்கல் என்பது நிலைத்தன்மை மற்றும் வீடு, வாழ்க்கை, அமைதி என்பதை குறிக்கும் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. சில பக்தர்கள் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும், வீடு கட்டும் கனவு நனவாக வேண்டும் அல்லது குடும்பத்தில் அமைதி நிலைக்க வேண்டும் என்பதற்காக செங்கல்லை வைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள். மேலும் சிலர் இதை ஒரு நம்பிக்கை சின்னம் என்று கருதி தங்கள் பிரச்சனைகளை கடவுளிடம் ஒப்படைக்கும் விதமாக இந்த வழிபாட்டை செய்கிறார்கள். இது பாரம்பரியமாக முறையில் இல்லாவிட்டாலும் பக்தர்களின் தனிப்பட்ட நம்பிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த காட்சி சிலருக்கு வியப்பாகவும் சிலருக்கு விமர்சனத்திற்கும் காரணமாகி உள்ளது. இது உண்மையான வழிபாடா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆனால் மற்றொரு பக்கம், நம்பிக்கை இருந்தால் எந்த வழியிலும் கடவுளை அடையலாம் என்ற கருத்தும் பலர் பகிர்ந்து வருகின்றனர். முடிவில் இது ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்தாலும் பக்தர்களின் உணர்வுகளும் நம்பிக்கைகளும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன.